பழமுதிர்ச்சோலை கோவிலின் தல வரலாறு. பழமுதிர்ச்சோலை முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று. மதுரையில் உள்ளது. இது பழங்கள் உதிரும் சோலை என்று பொருள்படும் வகையில் பழமுதிர்ச்சோலை என்ற பெயர் பெற்றது. புராணங்களின்படி இந்த தலத்தில் முருகன் ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை முருகனின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாகும். இந்த தலம் சோலைமலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு முருகன் ஔவையாரிடம் பழம் கேட்ட திருவிளையாடல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் 3 சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது, அன்னை தமிழ் மூதாட்டி ஔவையுடன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேள்வி கேட்டு திருவிளையாடல் புரிந்த திருத்தலம் என்றும், வள்ளி தெய்வயானையுடன் மனங்குளிர மாமன் மாயவன் மலையில் முருகன் அமர்ந்த திருத்தலம் என்றும், நாடி வரும் அடியார் உடலும் உள்ளமும் குளிர்ந்த செல்ல அருளும் மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் திருத்தலம் என்றும் இந்த கோவிலுக்கு கட்டுரைகள் உள்ளன. சைவ வைணவ பாரம்பரியங்கள் ஒன்றிணைந்து விளங்கும் திருத்தலம். இங்கே கீழே சுந்தர திருக்கோளுடன் திகழும் பரமசுவாமி என்னும் கள்ளழகர் ஆலயமும், 108 திருத்தலங்களில் ஒன்றான திருமாலிருஞ்சோலை மலை உள்ளது. மேலே சிவன் மகன் சண்முகன் தன் தேவிமார் இருவரோடு அமர்ந்த சோலைமலை, அங்கு நடந்த சுவையான சம்பவமும் ஒன்று. தமிழ் புகழ் பாடும் ஔவைக்கு தான் என்னும் எண்ணம் சிறிது மேலோங்கியது. அவருடன் விளையாட முருகன் சிறுவனாக நாவல் மரத்தின் மேல் இருந்து அவர் விளையாட்டை துவங்கினான். நெடுந்தூரம் நடந்து வந்த ஔவை அம்மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார். மேலிருக்கும் சிறுவனை கண்ட ஔவை பேசத் தொடங்கினாள். குழந்தாய், சிறிது பசிக்கிறது, பழங்களை பறித்து தர முடியுமா? உடனே முருகன், பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டாள். ஔவை புரியாமல் விழித்தாள். சுடாத பழத்தையே போடப்பா என்றாள் ஔவை. சுடாத பழமா? சரி, உலுப்பி விடுகிறேன், நீயே சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோ என்று முருகன் கூறினார். கீழே விழுந்த பழங்களில் மண் ஒட்டியிருந்தது. அவற்றை நீக்க ஔவை ஊதினாள். மேலே இருந்த முருகன், என்ன பாட்டி, பழம் சுடுதா என்று கேட்க தன்னிலை உணர்ந்தாள் ஔவை. முதிர்ந்த பழமாகிய ஔவையே, என்ன உன் தமிழ் பலம் உன்னையே சுடுதா என்று என்னும்படியாக அமைந்த கேள்வி ஔவையை நிலைகுலைய செய்தது. சரவணனிடம் சரணடைந்தாள். முருகன் அருளால் இன்றும் ஆடி ஆவணி மாதத்தில் பழுக்கும் நாவல் பழம் இங்கு சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழக்கிறது. இந்த ஆலய தலவிருட்சம் நாவல் மரம். தீர்த்தம் ஆலயத்திற்கு மேலே உள்ள நூபுரகங்கை. அறுபடை வீடுகளில் இது தேவியாரோடு தம்பதி சமேதராக முருகன் காட்சி தரும் ஒரே படை வீடு. மதுரை கள்ளழகர் ஆலயத்திற்கு மேலே உள்ள மலையில் உள்ளது. பல்வேறு போக்குவரத்து வசதிகளும் அழகர் கோவிலுக்கு உள்ளது. இந்த பழமுதிர்ச்சோலையில்தான் முருகர் தனது மனைவியர்களான வள்ளி மற்றும் தேவயானையுடன் அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் அழகர் மலைகளில் காட்டு பசுமைக்கு இடையில் உள்ளது. இந்த கோவிலுக்கு மேலே ஒரு சிறிய நீரூற்று உள்ளது. மேலும் இந்த நீரூற்றில் இருந்து வரும் நீரில் ஏராளமான ஆன்மீக சக்திகள் உள்ளன. இந்த கோவில் மதுரையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள கருவேல மரம் ஜூலை செப்டம்பர் மாதங்களில் விட அக்டோபர் நவம்பர் மாதங்களில்தான், அதாவது சஷ்டி பண்டிகை கொண்டாடப்படும் மாதத்தில்தான் பூப்பது வழக்கம்.
இது ஒரு உலக அதிசயமாக கருதப்படுகிறது. பாவங்களிலிருந்து விடுபடவும், திருமணம் அல்லது குழந்தை பேற்றில் ஏற்படும் தடைகளிலிருந்து விடுபடவும், வளமான வாழ்க்கையை பெறவும் மக்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். இந்த கோவிலுக்கு செல்ல படிகள் இல்லாததால் கோவில் நிர்வாகம் இந்த கோவிலுக்கு சென்று வர வேன் சேவையை தொடங்கியது. மலையேற்று பிரியர்கள் மலையேற்று பாதையை பயன்படுத்தலாம். இந்த பழமுதிர்ச்சோலை மதுரை நகருக்கு அருகில் உள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம், புதூர் மற்றும் திருமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கோவிலுக்கு உபரி பேருந்துகள் செல்கின்றன. மதுரை சந்திப்பு இடத்தில் இந்த ரயில் நிலையம் உள்ளது. இந்த கோவிலுக்கு மிகவும் வசதியானதாகவும் உள்ளது. இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள விமான நிலையமும் மதுரை ஆகும். நீங்களும் இந்த பழமுதிர்ச்சோலை முருகனை சந்தித்து அவருடைய ஆசிகள் பெற வேண்டும் என்றும், முருகனின் அருளால் நாம் அனைவரும் சுபமாக இருக்கலாம் என்றும் இந்த அறுபடை வீட்டை நான் முடித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.